கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஜூலையில் ரஜினி தனி கட்சி. ரஜினியின் அண்ணன் பேட்டி. ஜூலை மாதம் ரஜினியோட புதிய கட்சி உருவாகும். தமிழ்நாட்டுல புதிய அரசியல் சகாப்தம் மலரும்னு ரஜினியோட அண்ணன் சத்யநாராயண ராவ் கேவாட் தெரிவிச்சிருக்காரு. ரஜினி அரசியலுக்கு வர்றது கிட்டத்தட்ட உறுதியாயிடுச்சு. அதை நேரடியா சொல்லணும்னாலும் ரசிகர்கள் சந்திப்பு மூலமோ ரசிகர்கள் கிட்ட போருக்கு தயாராகுங்கன்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவரோட அரசியல் பிரவேசம் உறுதியாகி இருக்கு. பெங்களூர்ல சத்யநாராயண ராவ், அதாவது ரஜினியோட அண்ணன், ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. ரஜினி அரசியலுக்கு வரணும்னு மக்கள் விரும்புறாங்க. அரசியல் பிரவேசம் பத்தி ரஜினி தன்னோட நண்பர்கள், குடும்பத்தார்கள், நெருக்கமான வட்டாரத்துல ஆலோசனை நடத்திக்கிட்டு இருக்காரு. ரசிகர்களுடனான முதல் சுற்று சந்திப்பு முடிஞ்சிருக்கு. அவங்களோட பேசிட்டு இருக்காரு. ஜூன் மற்றும் ஜூலைக்குள்ள எவ்வளவு ரசிகர்களை சந்திக்க முடியுமோ அவ்வளோ ரசிகர்களையும் சந்திச்சுட்டு புதிய கட்சி அறிவிப்பை வெளியிடுவாரு. ரஜினி அரசியலுக்கு வர்றதுக்கு முக்கிய நோக்கமே ஊழலை ஒழிக்கிறது தான். அரசாங்கம் மக்களுக்கு எவ்வளோ பல நல்ல திட்டங்களை கொண்டு வருது. ஆனா அது முழுமையா மக்களை போய் அடையிறது இல்ல. இந்த கவலை ரஜினிக்கு எப்பவுமே இருக்கு. இது எல்லாம் சரி செய்யதான் அவர் அரசியலுக்கு வராரு. அப்படியே அவர் அரசியலுக்கு வரும்போது தமிழ்நாட்டுல புதிய அரசியல் சகாப்தம் மலரும். ரஜினி இப்போதைக்கு எந்த கட்சியிலயும் சேர மாட்டாரு. கட்சி கொடி, சின்னம் போன்றவற்றுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சத்யநாராயண ராவ் தெரிவிச்சிருக்காரு.